உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் அலங்காநல்லூரில் இளைஞர்கள் பட்டாசு வெடித்து அதை கொண்டாடி வருகிறார்கள். இது குறித்த விரிவான செய்திகளை அங்கிருக்கும் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், அங்கிருக்கும் இளைஞர்களின் இந்த கொண்டாட்டத்துக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கிறது? மணிமாறன் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளாக கலையில் இருந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் தற்போது கலை வந்திருக்கிறது என்று கூறலாம். அந்த அளவிற்கு இந்த விழா கமிட்டியினர், இளைஞர்கள், மாடுபிடி வீரர்கள் என்பவர்கள் தற்போது பட்டாசுகளை வெடித்து அதிக அளவில் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தி வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கான ஒரு அவசர சட்டத்தை மாநில அரசு கொண்டு வந்தது. அதன் பின்பு மாநில அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்திருக்க காரணத்தினால தற்போது அலங்காநல்லூரில் உள்ள விழா கமிட்டியினர், மாடுபிடி வீரர்கள் காலை வளர்ப்போர் என்று ஒன்றிணைந்து தற்போது அந்த வாடிவாசல் முன்பாக பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நேற்றைய முதல்வரை சந்தித்திருந்தார்கள். முதல்வர் நிச்சயம் ஜல்லிக்கட்டு நடக்கும், அதற்கான வேலைகளை துவங்குங்கள் என்று உறுதிபட கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருந்ததனால் வழக்கிலும் தற்போது ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லாத காரணத்தினால அவர்கள் அந்த சந்தோஷத்தை பகிர்வதற்காக தற்போது பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த சூழலை தான் நேராக காண முடிகிறது. அவர்களை பொறுத்தளவிற்கு அதற்கான பணிகள் ஜல்லிக்கட்டுக்கான பணிகள் விரைவில் துவங்கும். 2 ஆண்டுகள் தடைபட்டுள்ள ஜல்லிக்கட்டு இந்த வருடம் நடப்பதனால தற்போது கூடுதலாக பரிசுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை காலை வளர்ப்போ காலை கொண்டு வருவதற்கு சிறந்த காலைக்கும் பரிசு கொடுக்கப்படுகிறது, சிறந்த வீரருக்கும் பரிசு கொடுக்கப்படுகிறது. முக்கியமாக எந்த ஆண்டும் இல்லாத போல விவசாயிகளுக்கு நலன் பெறுவதற்காக காலை வளர்ப்போருக்கு ஒரு டிராக்டர், சிறிய டிராக்டர் கொடுக்கப்படுகிறது, சிறந்த விளையாடும் காலைக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போன்று காலை வளர்ப்போருக்கு ஒரு இருசக்கர வாகனம், 2 இருசக்கர வாகனங்கள் மணிக்கும், மாடுபிடி வீரருக்கு 2 இருசக்கர வாகனங்கள் கொடுக்கப்படுகிறது. இது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. விரைவிலேயே, அதாவது வருகின்ற 6ஆம் தேதி அலங்காநல்லூரை பொறுத்தளவுக்கு 6ஆம் தேதி ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு, அதாவது மாடுபிடி வீரர்களுக்கு பதிவு துவங்குகிறது. 7ஆம் தேதி காலை உரிமையாளருக்கு பதிவு துவங்குகிறது. அதனை தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பணிகள் துவங்க இருக்கிறோம். இந்த சூழ்நிலை அவனியாபுரத்தில் 5ஆம் தேதியும், பாலமேட்டில் 9ஆம் தேதியும், அலங்காநல்லூரும் 10ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு என்பது நடைபெறும் என்று உறுதியாகி இருக்கு. அதற்காக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பல்வேறு பூர்வாங்க பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போது அந்த நீதிமன்றத்தினுடைய அறிவிப்பின் காரணமாக தான் அவர்கள் பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அவர்களை பொறுத்தளவிற்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தருணமாக கருதுகிறார்கள். ஏனென்றால் 2 ஆண்டுகளாக அந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசல் என்பது கலையிலிருந்து காணப்பட்டது. முற்றிலுமாக ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தற்போது பூஜைகள் மட்டும் செய்து கொண்டிருந்த ஒரு சூழலில் தற்போது உற்சாகமாக அவர்கள் கொண்டாடி வரும் ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. கமிட்டியினரை பொறுத்தளவுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழலாக தான் உணர்கிறார்கள். மணிமாறன். ஹரிகிருஷ்ணன், உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தோராயமாக ஒரு 30 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். அதற்குள் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுக்கு எப்படி அவர்கள் தயாரானார்? நிச்சயமாக இவர்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக அவர்கள் தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் என்ன நடக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் எது போன்ற ஒரு தீர்ப்பு வர இருக்கிறது, எந்த அறிவிப்பு வர இருக்கிறது பார்க்கிறார்கள். தற்போது பாருங்கன்னா இனிப்புகளை கூட கொடுக்கிறார்கள். பட்டாசுகள் வெடித்தது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கு ஒரு பொதுமக்களுக்கு இனிப்புகளை கொடுக்கிறார்கள். அந்த ஒரு சூழலில் தான் இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்து ஊடகத்தின் வாயிலாக அவர்கள் தற்போது இந்த ஜல்லிக்கட்டுக்கான அந்த தடை இல்லை என்பதை உணர்ந்த பின்புதான் தற்போது இந்த இடத்திலே அவர்கள் ஒன்று கூடி இந்த பட்டாசை விடுத்து இனிப்பை கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக நாளை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கான பூர்வாங்க வேண்டிய பணிகளை அவரோட ஆலோசித்த பின்பு தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மணிமாறன். ஹரிகிருஷ்ணன், ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக தற்போது ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் என்று பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டிகள் 5ஆம் தேதி அவனியாபுரத்தில் நடக்கிறது. நாளை அதற்கான பணிகள் துவங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவனியாபுரத்தை பொறுத்தளவுக்கு நாளை ஒரு பணிகளை துவக்கும் ஒரு சூழல் இருக்கிறது. அதே போன்று அலங்காநல்லூர், பாலமேடில் 9, 10 ஆகிய தேதிகளில் ஜல்லிக்கட்டு நடக்க இருப்பதனால் வரும் திங்களுக்கு பிறகு திங்கள் என்று அந்த காலை பதிவு மற்றும் மாடுபிடி வீரர்கள் பதிவு என்று துவக்கிய பின்னர் இங்கிருந்து பேரிகார்டுகள்
இருக்கும். அதாவது குறிப்பிட்டது போல 2 அடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு அதற்கு பின்பு ஒரு 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 1 கிலோமீட்டர் அளவிற்கு பாலமேட்டை பொறுத்தளவுக்கு 1 கிலோமீட்டர் அளவிற்கு ஒரு அடுக்கு வரிசையில் கொண்ட ஒரு பேரிகார்டை ஒரு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்த அவர் தயாராக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக பார்வையாளர் இல்லாத இடத்துல தற்போது கூடுதலான பார்வையாளர்கள் வருவார்கள். மாணவர்களுக்கு என்று தனியான ஒரு இடவசதியும் செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பரிசுகளும் அதிக அளவில் கொடுப்பதாக இருக்கிறார்கள். ஒரு மிகச்சிறந்த ஜல்லிக்கட்டாக இந்த 3 ஜல்லிக்கட்டை மதுரை மாவட்டத்தில் நடைபெறும். அதையோடு அரசின் அனுமதியோடும் அரசின் ஒரு வழிகாட்டுதலின்படி இந்த ஜல்லிக்கட்டானது சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு அனைத்து பணிகள் முறைக்கும். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை பொறுத்தளவுக்கு அனைத்து துறைகளிலும், அதாவது குறிப்பாக பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, கால்நடைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒன்றிணைத்து அவர் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் விரைவிலேயே அந்த அவர்களுக்கான பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளை அரசு அதிகாரி முன்னணியில் விழா கமிட்டியில் செய்ய இருக்கிறார்கள். மணிமாறன். ஹரிகிருஷ்ணன், அலங்காநல்லூரில் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள். இது குறித்த விரிவான தகவல்களை அளித்தீர்கள். நன்றி ஹரிகிருஷ்ணன்.